வெல்கம் டு கற்க கசடர. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ 2024 ஏஜ் லிமிட் யாராருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கற்க கசடர் அகாடமி மூலம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்களோட நம்பர் கான்டாக்ட் பண்ணி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து அப் டு எக்ஸாமினேஷன்ஸ் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் வந்து டெஸ்ட் போக போகுது. உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் வந்து கற்க கசடர் அகாடமி ஆப்லேயே உங்களுக்கு போட்டுருவாங்க. நீங்கள் அதிலே நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதே போல் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும். இங்கிலீஷ் கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக எங்களுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இது நமக்கு ஏஜ் லிமிட் கட்டாயம் நம்ம பார்த்து ஆகணும். ஏன்னா நிறைய பேர் ஒரு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஏதுவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூட ஏஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுறது 20 வயது. ஓகே, 20 வயது பூர்த்தியாக இருக்கணும். ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 to 30 வயது வரைக்கும் இருக்கலாம். ஏன்னா 2 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 2024 அந்த 2 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தொடரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/7/1994 பிறகு பிறந்திருக்கணும். அதே போல 1/7/2004 முன்னாடி பிறந்த அனைவருக்கும் இது எலிஜிபிள். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி. அதாவது வந்து 20 வயசு அப்படிங்கிறது யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2004 முன்னாடி பிறந்த அனைவருக்குமே எழுத முடியும். 2/7/2004 பிறந்தாலும் அவர்களால் இந்த வருடம் தேர்வு எழுத முடியாது. அதே போல 30/6/94 பிறந்திருந்தாலும் அவர்களால் இந்த வருடம் தேர்வு எழுத முடியாது. ஜென்ரல்ல பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 2 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. 32 வயது ஏஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எந்த டேட் வரைக்கும் எழுதலாம் அப்படின்னா 1/7/1992 பிறகு பிறந்தவங்க வந்து இந்த தேர்வை வந்து எழுத முடியும். அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களால கட்டாயமா எழுத முடியாது. பிசி, எம்பிசியில் இருக்கிறவங்களுக்கு 1/7/1992 பிறகு. அதே போல எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்க மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 வயது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1/7/1989 பிறகு பிறந்தவர்களால் மட்டுமே எழுத முடியும். இப்போ 30/6/1989 பிறந்தாலும் எழுத முடியாது. அதே போல டெஸ்டிடியூட் விடோ அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 37 வயது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா 1/7/1987 பிறகு பிறந்தவர்கள் ஆனார் ஆஃப்டர் பிறந்தவர்களுக்கு இந்த தேதி இருக்கும். இதுக்கு பிறகு பிறந்தவர்களுக்கு வரும். அதே போல எக்ஸ் சர்வீஸ்மேனோட ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 47 வயது. 1/7/1977 பிறகு பிறந்தவர்கள் இந்த தேர்வை எழுத முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2024 தேர்விற்கான ஏஜ் லிமிட். அதே போல எங்களுடைய கற்க கசடர டெலகிராம் குரூப்பை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.